பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் உயிரடைவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். என்னுடைய ஆவியை உங்கள் மேல வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் விழுந்து விடுவது கிடையாது, நீங்கள் மரித்து போவது கிடையாது, நான் உங்களை உயிரடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் வாசித்த இந்த பகுதியில் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கை குறித்து நாம் வாசிக்க முடியும். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் ஆங்காங்கு எலும்புகள் சிதறி உலர்ந்து போன நிலைமையில் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இவன் சொன்னான், அது எனக்கு தெரியாது. ஆண்டவர் உடனே சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ சொல்ல சொல்ல அவைகளுக்குள்ளே என்னுடைய மகிமையை அனுப்புவேன். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொல்ல உலர்ந்து போன எலும்புகள் மேல உயிர் வர ஆரம்பிக்கிறது. செத்து போன காய்ந்து போன எலும்புகளின் மேல ஒரு உயிரை ஆண்டவர் அனுப்பினார் என்று இந்த பகுதியில் வாசிக்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை எது உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது, எது பிரிந்து போன நிலைமையில் இருக்கிறது, எது காய்ந்து போன நிலைமையில் இருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளின் மேல என் ஆவியை வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த எலும்புகள் எல்லாம் முதலாவது உலர்ந்து போய் கடந்தது. உங்க வாழ்க்கையில, கையின் பிரயாசத்துல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவைகளின் மேலெல்லாம் உலர்ந்து போன நிலைமை இருக்கிறதோ, காய்ந்து போன நிலைமை இருக்கிறதோ, அவைகளில் எல்லாம் நான் என் ஆவியை வைத்து உயிரடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த எலும்புகள் எல்லாம் சிதறி கிடந்தது. எல்லா எலும்புகளும் தனித்தனியே பிரிந்து கிடந்தது. பிரிந்து போன எலும்புகளின் மேல ஆண்டவர் ஆவியை வைத்தார். ஆவியை வைத்த மாத்திரத்தில் அது உயிரோடு எழும்ப ஆரம்பித்தது. உங்களுடைய வாழ்க்கை பிரிந்து போன நிலைமையில் இருக்கிறதா? குடும்பம் பிரிந்து போன நிலைமையில் இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கை பிரிந்து போன நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்க குடும்பத்தின் மேல் வைப்பேன், உங்க வாழ்க்கையின் மேல் வைப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் ஆவியை வைப்பேன், உங்க குடும்பத்தின் பிரிந்து போன நிலைமைகள் எல்லாம் மறுபடியும் உயிர் எழும்பும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சிதறி கிடந்த அனுபவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். ஸ்தோத்திரம். காய்ந்து போன உலர்ந்து போன அனுபவத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், அவ்வளவுதான், இதெல்லாம் இனி எனக்கு நடக்காது, இதெல்லாம் என் லைஃப்ல இனி வராது, அவ்வளவுதான், இது செத்து போச்சு, செத்து போன பிணம் போல இருக்குது. அன்றைக்கு அந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்குல அதுதான் நடந்துச்சு. எல்லா எலும்புகளும் ஜாயிண்ட் ஆச்சு, எல்லா நரம்புகள் வந்துச்சு, எல்லா தசைகள் உருவானது. ஆனா செத்து போன பிணங்களாய் இருந்தது. பைபிள்ல வாசிக்கிறோம், ஒரு காற்று அடித்த மாத்திரத்தில், ஆண்டவர் அந்த ஆவியை வைத்த மாத்திரத்தில், சொத்துரம், செத்து போன பிணங்கள் எல்லாம் ஒரு சேனையாய் எழும்பி நின்றதாம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் கனவுகள் செத்து போன நிலைமையில் இருக்கிறதா? உங்க தரிசனம் செத்து போன நிலைமையில் இருக்கிறதா? அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் செத்து போன நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை மறுபடியும் உயிரடைய செய்வேன்.
தோத்திரம். இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிசினஸ் செத்து போன நிலைமையில இருக்கிறதா? உங்க குடும்ப உறவு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரம், சோத்திரம், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள் எவைகள் செத்து போன நிலைமையில் இருந்தாலும் அவைகளின் மேல் என் ஆவியை வைப்பேன், அவைகள் உயிர் அடையும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? லிட்டரலா எழுத்தின் பிரகாரம் செத்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது உண்மை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது உண்மை என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அதே ஆவியானவரை செத்து போன உங்க தரிசனத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல, உங்க கனவுகளின் மேல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையின் மேல ஆண்டவர் இன்றைக்கு வைக்க போகிறார். செத்து போனதெல்லாம் உயிரடைய போகிறது. நீங்கள் நம்புங்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், குடும்பமாய் உயிரடைவீர்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க குடும்ப உறவு உயிரடைய போகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடைய போகிறது. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உயிரடைய போகிறது. சபையை நம்புங்கள், அவர் ஆவியை வைக்க போகிறார். இந்த ஆவி அமர அமர, இந்த ஆவியானுடைய வல்லமை இறங்க இறங்க ஒரு உயிர்த்தெழுதின் மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise the Lord in Jesus name. ஆண்டவரே, உலர்ந்து போன, காய்ந்து போன பகுதிகளில் எல்லாம் தேவன் ஆவியானவரை அனுப்புவீராக. பிரிந்து போன, சிதறி கிடக்கிற எல்லா குடும்ப உறவுகளின் மேல ஆவியை வைத்து உயிரடைய செய்வீராக. 3, ஆண்டவரே, செத்து போன எல்லா தரிசனங்களும், சொப்பனங்களும், செத்து போன குடும்ப உறவுகளும், செத்து போன ஆண்டவரே கையின் பிரயாசங்களும் இந்த நாட்களில் மறுபடியும் உயிரடைவதாக. இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உயிரடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு அசைவு உண்டான, ஒரு காற்று இறங்கினது போல இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொரு மேல கர்த்தர் ஆவியை வைத்து உயிரடைய செய்வீராக. சாட்சியாய் சேனையாய் எழுந்து நிறுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.